வணக்கம் அன்பானவர்களே, என்னுடைய சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் அவளோட காத்திருப்பீங்க இல்லையா? வாங்க வீடியோக்குள்ள போலாமா? மதுரையிலிருந்து 50 கிலோமீட்டர், காரியாபட்டி வழியாவும் போகலாம், அருப்புக்கோட்டை வழியாவும் போகலாம். திருச்சுழி இந்த பேரை கேட்ட உடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரமண மகரிஷி பிறந்த இடம். ரமணர் டிவோட்டிஸ் எல்லாருக்குமே இந்த இடம் ரொம்ப ரொம்ப பரிச்சயமானது, ஆத்மார்த்தமானது. இங்க பூமிநாதர் சகாயவல்லி, பூமிநாதர் பிரளய விடங்கர், இப்படி நிறைய பேர் கொண்ட ஒரு சிவஸ்தலம் இங்க இருக்கு. இந்த கோவில், அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம், இது எல்லாமே ஒரே மாதிரி அமைப்பை கொண்ட கோவில்கள். இந்த கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தாலே புண்ணியம் கிடைக்கும், பாவம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாயன்மார்களால் பாடல் பெற்ற திருத்தலம். அந்த கோவிலுக்குள்ள நுழையிற இடமே அவ்வளவு அற்புதமா இருக்கும். நுழையும் போது நம்ம வலது கை பக்கம் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும், பெரிய மரம் இருக்கும். இடது பக்கம் ஒரு பிள்ளையார் கோவில், வேப்ப மர காத்து. அப்படி உள்ள நுழைஞ்சோம்னா பெரிய வாசல், நுழைவு வாசல். ரெண்டு பக்கமும் தென்னை மரம், கல்லால் ஆன பாதை, ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படி நடந்து போகவே இடது பக்கம் அம்பாளுடைய சன்னதி, வலது பக்கம் சிவனுடைய சன்னதி. இங்க ஒரு விசேஷம் என்னன்னா, அதாவது அம்பாளுக்கும் சரி சிவபெருமானுக்கும் தனித்தனியாக கொடிமரம் இருக்கு. அதுவே ரொம்ப சிறப்பு இல்லையா? சிவனுடைய கோயிலுக்கு என்ன மாதிரியான லட்சணங்கள் இருக்கோ எல்லாமே இங்கேயும் உண்டு. பெரிய பெரிய கல் தூண் மண்டபம், திருவிழாக்களுக்கு ஏற்ற மாதிரி வாகனங்கள். அதுவும் காலையில ஒரு 6 to 7க்குள்ள இந்த கோவில் அப்படியே சுத்தி வந்தோம்னா அந்த தென்னை மர காத்தும் அதுவும் அவ்வளோ அழகா இருக்கும். அந்த தென்னை மரங்களுக்கு கூடயே நம்ம நடந்து போனா வலதுகை பக்கம் கவ்வை கடல் தீர்த்தம் அப்படின்னு பேரு இந்த தெப்பக்குளத்திற்கு. நடுவுல ஒரு மைய மண்டபம், சிவனுக்கு நேர் எதிர் அப்படியே அந்த மண்டபம் இருக்கும். ரொம்ப அற்புதமா இருக்கும். ரொம்ப அழகான ஊர். சின்ன ஊர் தான், மூர்த்தி சிறியதானாலும் கீர்த்தி பெரியதும்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த கோவிலுக்கு நிறைய வரலாறு உண்டு. இந்த ஊர்ல வெள்ளப்பெருக்கு வந்துட்டே இருக்கும். இப்போ எல்லாரும் சிவபெருமான்கிட்ட மன்றாடினாங்களாம், இப்படி வெள்ளம் ஏற்பட்டுட்டே இருக்கே, மனித உயிர்கள்லாம் எப்படி வாழ்வது? அதனால இந்த வெள்ள நீர் எங்க ஊருக்குள்ள வராம தடுத்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட வேண்டிய உடனே சிவபெருமான் தன்னுடைய திரிசூலத்தால ஒரு இடத்துல பூமியில குத்தினாராம். குத்தின உடனே அந்த திரிசூலத்தை சுத்தி சுத்தி தண்ணி போனது, சுழித்து போனதுனால இந்த ஊரே திருச்சுழி அப்படின்னு பேரு. அதனால இங்க இருக்கிற இறைவனுக்கு பிரளய விடங்கர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. அருமையா இருக்குல்ல? இந்த திருச்சுழிக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு சொன்னேன் இல்லையா? ஆமாம், ரமண மகரிஷி பிறந்த இடம், அதுவும் அக்ரஹாரத்துல இருக்கு. ரமண மகரிஷியை பத்தி நம்ம அவரை நினைச்சாலும் திருவண்ணாமலையார் ஞாபகம் வரும். ஆன்மீக பாதைக்கு நம்மளை கொண்டு செல்வது ரமண மகரிஷியுடைய வாழ்க்கை. இங்க குண்டாறுன்னு ஒரு ஆறு இருக்குங்க. அந்த ஆறு என்னன்னா, கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில எப்பெல்லாம் நல்லா கனமழை பெய்தோ அப்பெல்லாம் இங்க வெள்ளப்பெருக்கு இருந்துட்டே இருக்கும். ஆனாலும் ரொம்ப அழகா அந்த ஆற்றோட சேர்ந்து போகும். இதுக்கும் மேலான ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னா என்ன தெரியுமா? எங்க அம்மா பிறந்த ஊர் அது. எங்க பாட்டி வீட்டுல நான் இருந்த காலங்கள் ரொம்ப ரொம்ப அருமையானவை. எங்க பார்த்தாலும் பச்சை பசேலு வயக்காடு. கோவிலுக்கு எதிர்க்க யானைமால், யானையை பாதுகாக்கும் இடம். அதெல்லாம் நாங்க உள்ள போயெல்லாம் அந்த யானையெல்லாம் பார்த்துட்டு அது செய்யற ஒவ்வொரு செய்கைகளையும் பார்த்து ரசிச்சிருக்கோம். ஏன் இந்த திருச்சுழியை பத்தி இன்னைக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இரத்த பந்தமும் என்னுடைய மனசோடும் மறவா நினைவுகளை, அதே சமயம் ஆனந்தத்தை தரும் என்று கூட சொல்லலாம். அப்படி ஒரு இடம் தாங்க இந்த திருச்சுழி. எய்தாப்புல வயக்காடு சொன்னேன் இல்லையா? அந்த வயக்காட்டுக்குள்ள ஒரு பக்கம் நெல் விளைச்சல் இருக்கும், இன்னொரு பக்கம் காய்கறி தோட்டம் எல்லாம் இருக்கும். அப்படி ஃப்ரெஷ்ஷா எடுத்து சமையல் பண்ணிலாம் சாப்பிட்ட ஒரு காலங்கள் உண்டு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த யானை மாலை ஒட்டி ஒரு அழகான ஒரு பாதை போகுங்க. அது அப்படியே இந்த குண்டாறு சொன்னேன் இல்லையா, அந்த ஆத்தங்கரைக்கு போகும். அந்த நீர்நிலைகளில் நீராடுறது, அந்த சந்தோஷம் ரொம்ப விவரிக்கவே முடியாது. கால்வாய் மாதிரி தான் இருக்கும், ஆனா அழகா இருக்கும் அந்த ஆறு. அதை விட முக்கியமா நான் சொன்னேன் இல்லையா, பூமிநாதர் கோவிலுக்குள்ள நுழையும் போது வலது பக்கம் ஒரு பிள்ளையார், இடது பக்கம் ஒரு பிள்ளையார். இடது பக்கம் தாலுகா ஆஃபீஸ், வலது பக்கம் தான் எங்க பாட்டி வீடு. எங்க பாட்டி வீட்டு வாசல்ல இருந்து நான் பார்த்தேன்னா பூமிநாதருக்கு எடுக்கிற தீபாராதனை ஒவ்வொன்றும் என்னால பார்க்க முடியும். அந்த தெப்பக்குளத்துக்கு பின்னாடி ஒரு மதில் சுவர் சின்னதா இருக்கும். மதில் சுவரோட தான் இந்த நந்தவனமும் இருக்கும்.
ஆனால் நடுவில் கம்பியெல்லாம் போட்டிருப்பாங்க. அதை மழைக்காலங்களில் நிறைய வளரும் செடிகள்லாம், பூவெல்லாம் அவ்வளவு பறித்து இறைவனுக்கு கொண்டு போய் கொடுத்ததெல்லாம் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாது. தீபாவளி இதெல்லாம் ஒவ்வொரு சமயம் நாங்கள் எங்கள் வீட்டு வாசல்ல இருந்து பார்ப்போம். கோவிலுக்கும் போவோம், அது வேற. ஆனால் அந்த கோவிலுக்குள்ளே நடந்து போகிறது காலையும் சரி சாயந்தரம் அவ்வளோ அருமையாக இருக்கும். காலுக்கு நல்லதும் சொல்லுவாங்களே, அக்கு ப்ரெஷர் மாதிரி அந்த கல் தரையும் அவ்வளோ அருமையாக இருக்கும். சிற்ப வேலைப்பாடுகள் அற்புதமாக இருக்கும். மேலே வரைஞ்சிருக்கிற இந்த அதாவது இந்த சிற்ப வேலைகளுக்கு இடையே அந்த வண்ணங்கள்லாம் தீட்டியிருப்பாங்க பாருங்கள், அந்த கோவில் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் பாட்டி வீடு கோலம் போடுற வாசல் இருக்கு பாருங்க, 10 அடிக்கு 10 அடி, அந்த மாதிரி பெரிய வாசல் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதோட எங்கள் பாட்டி வீட்டை கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். என்னால் மறக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதாவது வாசல் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 5 அடி நீளம், 1 அடி உயரம், 1 அடி அகலம் அப்படி இருக்குங்க. அதுவும் செம்மண் போசு நல்லா சூப்பராக இருக்கும். அப்படி உள்ள இடது பக்கம் போனோடனே ஒரு சின்ன ரூம் இருக்கும். அதுக்கப்புறம் விசிட்டர்ஸ் ஹால்னு இப்போ வச்சுருக்காங்களே, அந்த மாதிரி அப்போவே உண்டு. அதுக்கு எதிர்க்க ரூம் ஒன்று இருக்கும். அதில் அழகாக தேக்கு மர கட்டிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்ணியோ இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூம்குள்ளே எல்லாம் பாதுகாத்து வச்சுருந்தாங்க. ரொம்ப குளிராக இருக்கும்போது அதை வெப்பப்படுத்துவதற்குன்னு ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, சூடு ஏற்றுறதுக்காக ஒரு இடமெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியே இங்கேயும் இருக்கும் எங்கள் பாட்டி வீட்டில். அதை ஒட்டி மாடி போகும். மாடியில் சூப்பராக அப்படியே ஒரு நல்ல ஒரு அழகான காற்றோட்டத்தோடு இருக்கும். அதுக்கப்புறம் ஹாலுக்குள்ளே வந்தோம் வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 100 பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிடலாம். அவ்வளோ பெரிய ஹால், 2 கம்பம், நடுவில் ஊஞ்சல் இருக்கும், எதிர்க்க குடவும், அதாவது நம்ம எல்லா சாமான்கள்லாம் பாதுகாக்கும் அறை. அதில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த நெல்லை கொட்டி வச்சுருப்பாங்க. அந்த நெல்லை எடுக்கிறதுக்குன்னு ஒரு மேலே மாடியில் போய் நெல்லெல்லாம் கொட்டுவாங்க. அந்த நெல்லை வரவழைக்கிறதுக்கு கீழே ஒரு தகடு மாதிரி அதை மூடி வச்சுருப்பாங்க. அதில் தான் நெல்லெல்லாம் எடுப்பாங்க. சில சமயம் வெள்ளம் வரும், மிச்ச சமயம்லாம் வறண்டு இருக்கும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மிளகாய் வத்தல், புளி இதெல்லாம் ரொம்ப சேமித்து வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்து, அதுவும் பெரிய பெரிய கல் சட்டியில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாத நினைவுகள். நான் சொன்னேன்லே, ஹாலில் ஒரு ஓரத்தில் சாமி படம்லாம் மாட்டியிருக்கும். ஜன்னல், அது வழியாக காற்று வரும். சீலிங் எப்படி இருக்கும் தெரியுமா, கிட்டத்தட்ட 5 பேர் மேலே ஏறி நின்னா எவ்வளோ உயரம் இருக்குமோ அவ்வளோ உயரத்தில் இருக்குங்க. சாளரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு ஜன்னல் மாதிரி இருக்காது, வெளிச்சம் வர்றதுக்காக வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கே ஃபேன் கீழ் இதுவரை எதுவுமே போட்டதில்லை. சுண்ணாம்பு காரைன்னு சொல்லுவாங்க, அது அந்த மாதிரி வச்சு கட்டினது தான். சிமெண்ட்லாம் அப்போ பழக்கமே கிடையாது. இன்னொரு முக்கியமானது, கரண்ட்டே கிடையாதுங்க. சிம்னி விளக்கில் நாங்கள் பழகி இருக்கோம். அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். மாடர்ன் வந்துட்டோம், திருப்பி அந்த பழைய நிலைக்கு போக மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும். கிச்சன் வழக்கம் போல் எங்கள் பாட்டி மாடி இதெல்லாம் வச்சு வளர்த்து அதெல்லாம் ரொம்ப பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வரும் பாருங்க கொல்லைப்புறம். அந்த கொல்லைப்புறத்தில் முன்னாடி அவ்வளோ பெரிய எல்லாமே பாவக்காய், புடலங்காய், மூக்குத்திக்கான்னு ஒரு காய் இருக்கும், அந்த காய், அவரைக்காய், இதெல்லாம் அப்படியே கொடி, அதாவது அந்த கொடியெல்லாம் போகிறதுக்கு பந்தல் போட்டு வச்சுருப்பாங்க. அவ்வளோ நெருக்கமாக நிழல் ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும் அது. அதுக்கப்புறம் ஃபுல்லும் கிட்டத்தட்ட 10க்கு 10 மாதிரி கனகாம்பரை செடி. அப்புறம் வாசலுக்கு தாப்பில் கருவேப்பிலை மரம், கொடுக்காப்புளி மரம் 4-5, மருதாணி மரம், தென்னை மரம் 4. எங்கள் வீட்டு சைடில் ஒரு வழி வரும், அந்த வழியாக நம்ம தோட்டத்துக்கும் வந்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். குந்துமணி எப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மரம் இருக்கும். சிவப்பு முத்துக்கள் பழுத்து பழுத்து விழும் பாருங்க, அதெல்லாம் அந்த ஏரியா ஃபுல்லுமே அப்படியே சிவப்பாக ரொம்ப அழகாக இருக்கும். அது வழியாக நிறைய பேர் நடந்து வருவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் நல்ல தண்ணி கிணறு. அப்போ எல்லாரும் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த நல்ல தண்ணி கிணறை தாண்டின உடனே ஜஸ்ட்டு ஒரு முள் தாங்க இருக்கும், வேலி கூட கிடையாது. சும்மா அப்படி எடுத்துட்டோம்னா முள் வெளியில் வந்துடலாம். அதாவது நடுவில் ஒரு சின்ன ரோடு, அதை கடந்து அப்படியே நேராக போனோம்னா ரமண மகரிஷி அவர்கள் வாழ்ந்த வீடு. அதாவது அங்கெல்லாம் போய் எல்லாமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் விளையாண்டுருக்கோம். சின்னவங்களாக இருந்ததுனால அந்த புகழ் தெரியல. ஆனால் விவரம் தெரிஞ்ச பிறகு எப்பேற்பட்ட ஒரு இடத்துல நாங்கள் வாழ்ந்திருக்கோம் அப்படின்ற ஒரு பெருமை இருக்குது பாருங்க. உண்மையிலேயே நல்லா இருக்குது. எங்கள் அம்மாவுடைய ஊர் மட்டும் இல்லைங்க, மனசோடும் என்னுடைய இரத்த பந்தத்தோடும் மறக்காத நினைவுகளை கொடுத்தது திருச்சுழி என்னும் திருச்சுழியல்.